ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாட்டு வெண்டைக்காயா. சரி, அடுத்தது இன்னொன்று அந்த பக்கம் இருக்கிறது விதைக்கி விட்டுரு. நாட்டு வெண்டைக்காய் சரி போடு. சரி, இன்னைக்கு கீரை கொஞ்சம் பொரிங்க. கீரை இறங்க மேலாலேயே இருங்க, ரொம்ப அடி தண்டுக்கு போகாதீங்க. பாருங்கள், நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி கீரை சமையலுக்கு தகுந்த கீரையை பறிச்சுக்கலாம். நம்ம சமையலுக்கு கீரை எவ்வளோ தேவையோ அது மட்டும் பறிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த நாள் பறிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நிறைய பறிக்காதீங்க, நிறைய பறிக்க வேண்டாம், சரியா? தேவைங்கிறத மட்டும் பறி. ஏன்னா இருக்கிறது 2 பேர், நிறைய செஞ்சு யார் சாப்பிட்றா? அது மருந்தடிக்காத கீரை, நம்ம வீட்லேயே வளைஞ்ச கீரை. பாருங்கள், தண்டு கீரை. நம்ம குப்பையில் எதுவுமே போடுறதில்ல. அதாவது நம்ம வீட்டு குப்பையே நான் இயற்கையாக வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், நம்ம வீட்டில் என்ன குப்பை இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். வேறு வெளி குப்பையெல்லாம் எதுவும் வாங்கி போடுறது இல்லை, எந்த உரமும் வைக்கிறதில்ல. பார்த்திங்கன்னா அப்படி இருந்தாலுமே ஜம்முன்னு வந்துடுது கீரையெல்லாம். பாருங்கள், அதெல்லாம் கீரை தான். அடுத்து அது சின்னதாக இருக்கிறதுனால இன்னும் 2 நாள் கிரிமிச்சு பறிச்சுக்கலாம். பாருங்கள், இதுலாம் அம்மம்மா அரிசிலாம் இருக்குது. அது பொரித்து சட்னி வைக்கலாம் ஒரு நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதாட்டத்துக்கு வாங்க. இன்றைக்கி தேவையான கீரையை நம்ம பறிச்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்த நாளைக்கு கீரை இருக்குது. நம்ம அப்போ வேணுங்கும்போது நம்ம அப்பப்போ பறிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பறித்து பொரியல் பண்ணுறது யாருக்காருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், எடுங்க கீரை, தூக்குங்க மேலே, கை எடுங்க. பாருங்கள், மருந்தடிக்காத கீரை ரெடியாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.